ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்மளோட யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா விக்கி ட்ராவல் எக்ஸ்பிரஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டியூட்டி வந்து பிக்கப் வந்து எடுத்துருக்கோங்க. எஸ்டர்டேவே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் லோக்கல் ரெண்டல் பேக்கேஜ் தாங்க நம்மளுக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 10 o'clock ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் வந்து ஒரு 10:30க்கு பிக்கப் சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு எப்படி வச்சுக்கிட்டாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருங்க. வாங்க கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பத்தலப்பள்ளியிலேருந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம கிளம்பிட்டோம். இந்த பேக்கேஜ் பிக்கப் பண்ணுறது எங்கே வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வரா லேஅவுட் கோகுல் நகரில் தாங்க வந்து பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து இப்போ எங்கே வந்து 2 ஹவர்ஸ் பேக்கேஜ் வந்து கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் டோனி ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லி வந்து கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் 10:30க்கு இருந்தால் போதும். ஸோ நம்ம ஒரு 10 o'clockே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பேக்கேஜ் வந்து எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். உங்களுக்கும் வந்து ஏதோ நாமக்கல் இல்லைன்னா ஒசூரில் வந்து உங்களுக்கும் கேப் வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இந்தியன் டாக்ஸி அண்ட் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சு நடத்திட்டுருக்கோம். டூர் பேக்கேஜ், அவுட் ஸ்டேஷன், லோக்கல் ரெண்டலு, லோக்கல் பிக்கப் ட்ராப்பு எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோங்க. 24 ஹவர்ஸுமே பண்ணிகிட்ருக்கோம். ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் ப்ரைஸில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம கேப் வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நான் கஸ்டமரோட லொக்கேஷன் போய்ட்டு நான் கேப் இன்டீரியரில் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போயிட்டு நம்ம சீதாராமேடில் போயிட்டு நம்ம லெஃப்ட் எடுத்துருவாங்க. லெஃப்ட் எடுத்து இஎஸ்ஐ ரிங் ரோடு பிடிச்சி நேராக அசோக் பில்லர் தாண்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பவானி மாலுங்க. பவானி மால்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட்டு போனோம்னா கிருஷ்ணர் கோயிலேருந்து ரைட்டு போனோம்னா வெங்கடேஸ்வரா லேஅவுட் கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் வந்து போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இஎஸ்ஐ ரிங் ரோட்டில் தாங்க வந்துகிட்ருக்கோம். அசோக் பில்லர்கிட்ட வந்துகிட்ருக்கோம். முன்னாடி போகிற ஒரு ட்ரக்கு வந்து ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோங்க. ஏன்னா ஒரு சிலர் சல்லுன்னு இந்த கேப்பில் வந்து உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி போகக்கூடாதுங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நம்மளுக்கு டைம் இருக்குங்க. ஏன்னா நம்ம எப்போயுமே வந்து டென்ஷன் இல்லாமல் அட்வான்ஸாகவே நம்ம வந்து கிளம்பிடுவோங்க. ஏன்னா கஸ்டமர் பிக்கப் பண்ண டைமுக்கு வந்து நம்ம வந்து ஆன் டைம் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு பிஃபோர் நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து எப்போயுமே எல்லா ட்ரிப்லையும் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோங்க. கஸ்டமர் 2 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பேலஸ் வரைக்கும் ஸ்கூலுக்கு ஒர்க்கு முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் பேலஸ் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நம்ம பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். உங்களுக்கு முன்னாடி அந்த ஒயிட் கலர் பில்டிங் தெரியுது பாருங்கள், அதாங்க லெஃப்ட் சைடில் தெரிகிற ஒயிட் கலர் பில்டிங் தான் பவானி பேலஸு. நம்ம இந்த பவானி பேலஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுத்துருவோங்க. லெஃப்ட் எடுத்து இந்த ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப டேஞ்சராக தாங்க இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து ஒரு 75% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இன்னும் ஒரு 25% தாங்க இன்னும் இருக்குது. கஸ்டமர் லொக்கேஷன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து நம்ம ரீச் ஆயிடுவோம். இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:17 ஆகுதுங்க. நம்ம ஒரு 10:25க்கெலாம் கஸ்டமரோட லொக்கேஷன் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து கரெக்டாக எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:27 ஆச்சுங்க. கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா 10:30க்கு தாங்க. நம்ம வந்து பிஃபோராக வந்துட்டோம். கஸ்டமருக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கஸ்டமருமே ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், வந்துடுறேன், இப்போ தான் ரெடி ஆகிட்ருக்கோம், வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப் வந்து ஓரமாக போட்டு தாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமரை வந்து கரெக்டாக பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா டோனி ஸ்கூல் தாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியூஸ் போயிருக்குங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்டில் தான் அது எல்லாருமே வந்து வந்திருக்கு அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு கேப் இன்டீரியர் நான் காட்டுறேன்னே நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்டீரியர் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, நீங்களே பாருங்கள். உங்களுக்கு
கே ஃபோனில் கேமரா வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறது வந்து எனக்கு கரெக்டாக தெரிலைங்க. பட் நீங்கள் கேப் புக் பண்ணி பாருங்கள், பக்காவாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், கஸ்டமர் வந்துட்டாங்க. நம்ம கிளம்பலாங்க. நம்ம அப்படியே வண்டி கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி ஸ்கூல் வந்துட்டோம். அவர் கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிறனால கிரிக்கெட் நெட்டெல்லாம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து வண்டியில் வரப்போ தாங்க சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போட்டிருக்காங்க. ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா ஒரு 45 மினிட்ஸில் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சரி வெயிட் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கரெக்டாக எந்த இடத்துல போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம கார் பார்க்கிங்கில் தாங்க நம்ம வண்டி போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்த டைமில் கரெக்டாக அந்த ஒரு இடத்துல கேப் இருந்துச்சுங்க. கரெக்டாக வந்து கொஞ்சம் நிழல் சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நிழலில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க. இப்போ டோனி ஸ்கூல்லேருந்து நம்ம வந்து கிளம்பிட்டோங்க. கஸ்டமர் வந்து போயிட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக வந்து ஒரு 37 மினிட்ஸில் வந்து கஸ்டமர் வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து டோனி ஸ்கூல்லேருந்து கிளம்பி அப்படியே இப்படி வரோங்க, சானா சத்திரம் வழியாக அப்படியே நம்ம வெளியில் வந்துடுவோங்க. வெளியில் வந்து ராயக்கோட்டை ரோட்டில் ஏறிடுவோங்க. இப்போ எங்கே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, லீவ் விட்றாங்க இல்லைங்களா, அதனால் வந்து சைக்கிள் கடைக்கு தான் சைக்கிள் வேணும் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சைக்கிள் கடையில் வந்து இறக்கி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேண்டி பைக்ஸ் அப்படிங்கிற இவங்க தான் கஸ்டமர். இந்த 3 பேர் தான் கஸ்டமரு. சைக்கிள் கடைக்கு தாங்க போயிருக்காங்க. பார்க்கலாங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் வந்து நீட்டாக பார்க்கிங் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கஸ்டமருக்கோசரம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருக்காங்க. 12,000 சொல்கிறாங்க சைக்கிள். குழந்தைங்க ஓடுற சைக்கிளே வந்து 12,000 சொல்கிறாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 இடத்துல பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு 2 to 3 டேஸில் கழித்து உங்களை கூப்பிட்றேன், அப்போ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லியாச்சுங்க. ஸோ இப்போ அவ்வளோதாங்க, கஸ்டமரோட லொக்கேஷன் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டியூட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்கிட்டருந்து பேமெண்ட் வாங்கிட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோங்க. 2 ஹவர்ஸ் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 hours 15 minutes ஆயிருக்குங்க. ஸோ நம்ம வந்து 2 hours தாங்க கனெக்ட் பண்ணியிருக்கோம். 2 hours ஏன்னா 15 மினிட்ஸுக்கு வந்தெல்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லைங்க. ஸோ நம்ம 2 hours தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி டியூட்டி வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்பரும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நம்ம அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். செக் பண்ணுங்கள் எப்படி சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். நீட் அண்ட் க்ளீன் சர்வீஸ் நம்ம கொடுப்போம். வெரி குட்டாகவுமே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு கேப் தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.